மாலை வணக்கம். என்னை இதுவரை ஆதரிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று தலைப்பு பள்ளி மாணவர்களுக்காக. 10ஆம் படிப்பு படிக்கும் எஸ்எல்சி மாணவர்களுக்கும் சிபிஎஸ்இ பள்ளி படிக்கும் 10வது மாணவர்களுக்கும் 12வது மாணவர்களுக்கும் எப்படி தன்னை தயார் செய்து கொள்வது, எப்படி தன்னை தயார் செய்து கொள்வது என்று ஒரு தலைப்பில் இன்று நான் காணொளியை பதிவுள்ளேன். முதலில் என்னென்ன பாடங்கள் நம்ம படிக்க வேண்டும், எத்தனை பாடங்கள் உள்ளன, அந்தந்த பாடங்களில் எப்படி நம்ம தயார் செய்து கொள்வது, எவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்க வேண்டும், எந்த பாடங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக உள்ளது என்ற ஃபஸ்ட்டு ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்ள வேண்டும். பள்ளி முடிந்த பிறகு மாலையில் 6 மணியிலிருந்து 9:30 மணி 10 மணி வரைக்கும் குறைந்தது ஒரு 3 பாடங்களை 45 நிமிடமாவது ஒரு பாடத்தை படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்லாமல் அதை எழுதி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு எழுதி பார்க்கின்றோமோ படித்தது மறக்காது. இது ஒருடைய கற்றல் திறனை அதிகரிக்கும். குறிப்பாக மாணவர்கள் ஒரு கைடு வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு முன்பது டெக்ஸ்ட் புக்கு என்ற பாடத்திட்டங்கள், அரசு பாடத்திட்டங்களை சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, அந்த பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது நம்மளுக்கு கற்றல் திறன் அதிகரிக்கும். சர்ச் என்ற தேடுதல் ஒரு நிலை வரும். அதன் பிறகு ரிசர்ச் என்ற ஒரு நிலை வரும். அதன் பிறகு சக்ஸஸ் நம்ம பயனட முடியும். இதுதான் ஒரு முக்கியமான நிலவு. முதல் ரேங்கு, செகண்ட் ரேங்கு போர்டு எக்ஸாமில் வாங்குறவங்களாம் காலந்தொட்டு இப்படி படிக்கிறவங்க தான் வர முடியும். படிக்கும்போது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பாடத்திட்டம் 45 படிக்கிறோமா, நம்மளுக்கு கடினமாக இருந்தால் ஒரு பேப்பரை குறித்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு பாடத்திட்டம் எழுதும் குறித்து கொள்வது கீவேர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, குறிப்புகள். அந்த குறிப்புகள் திரும்ப திரும்ப எப்போ நம்ம தோன்றுதோ மறக்கிறதோ எடுத்து படித்தால் அந்த கீவேர்டு மிகவும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இதுபோல் நம்ம ஃபஸ்ட்டு தயார் செய்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் இப்படி தயார் செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எக்ஸாம் பியர் ஒரு பயம் இருக்காது. நன்கு படித்ததை எழுதி பார்க்கும்போது, வீட்டுக்குள்ளே எழுதி பார்க்கும்போது, ஸ்கூலுக்கு வரும்போது கொஸ்டின் பேப்பரை வினாத்தாளை பார்த்ததும் எழுதும்போது அவர்கள் தெளிவாக புரியும். தப்பு இல்லாத எழுதுவார்கள், பிழை இல்லாமல் எழுதுவார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துணையாக இருக்கும். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், ஈவினிங்கு 3 பாடங்கள், மார்னிங் எப்போ எழுந்திருக்கணும், 10th படிக்கிறவங்க 12th படிக்கிறவங்களா பொதுவாக 5:15 மணிக்கு எழுந்தி பழக வேண்டும். அப்படி எழுந்திருக்க முடியும் போது தான் எதிர்காலத்திலே நம்ம பல வேலை வாய்ப்புகள், பல படிப்புகள், ஐஏஎஸ், சிவில் சர்வீஸ் போன்ற ஐஐடி, நீட் எதாவது படிக்கும்போது நம்மளுக்கு அந்த எழுந்திருக்க வேண்டிய நினைவு வரும். இப்படி பழகப்படுத்தினால் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம், முதலிடத்தில் வரலாம், நீங்கள் நினச்சதே சாதிக்கலாம். அதற்கு தான் காலையில் 5 எழுந்து 2 பாடங்களை கட்டாயம் படிக்க வேண்டும். 2 பாடங்களை பள்ளிக்கு வருவதற்கு முன்பு படித்து எழுத முடியலன்னா பரவாயில்லை. பள்ளியில் வந்த பிறகு எப்போதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களுக்கு எதுவும் ஒர்க்கில் நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் எழுதி பார்க்கணும். இதுதான் ஒரு மாணவனுக்கு ஒரு சிறந்த தேர்வுக்கு தயார் செய்யும் முறையாக இருக்கும். இது மட்டும் இல்லாத மற்றொரு வீடியோவில் நான் எப்படி நீங்கள் தயார் செய்யணும், எந்தெந்த வேலைகளை எப்படி எழுதணும், ஐஏஎஸ், சிவில் சர்வீஸ்க்கு எப்படி படிக்கணும், என்ன பாடத்திட்டங்கள், உங்களுடைய கனவுகள் எப்படி நினைவாகும், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப ஆறுதல் தாருங்கள். நன்றி, வணக்கம்.